ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாரி அதே சுவையில் ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம இந்த கடாயில் லேசாக வாசனை வர மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக நீங்கள் வறுத்தெடுத்தால் போதும். ஒரு லேஸ் வாசனை வந்துச்சுன்னா உடனே அந்த அரிசியும் சேர்த்து அதோடய வறுத்துட்டு நீங்கள் உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். அதை நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நறுக்கி வச்சு இஞ்சி துண்டுகளை வதக்கி எடுத்துக்கணும். இந்த வதக்கி வச்ச இஞ்சி துண்டுகளை அப்படியே நம்ம அரிசியோடு சேர்க்க வேண்டியதான். இப்போ தேவையான அளவு தண்ணி விட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி அப்படின்னா நான் 1க்கு 4 அளவு தண்ணி விட்டுருக்கேன். உங்களோட அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி விடுங்க. இது பழைய அரிசினால எனக்கு 1க்கு 4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதோட ஒரு அரை டம்ளர் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஒரே ஒரு பிஞ்சு என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த பொங்கல் பார்க்கறதுக்கு நல்லா அந்த எல்லோயிஷ் கலராக இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி போட்டு நம்ம மூடி விசில் விட வேண்டியதான். உங்கள் குக்கர் தகுந்தாப்போல் அந்த பொங்கலுக்கு ஒரு விசிலோ 2 விசிலோ இல்லை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸோ ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா பொங்கல் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. எனக்கு இந்த பொங்கல் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாரி இருந்துச்சு. நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன். கரெக்டாக 1க்கு 5 தேவைப்படுது தண்ணி உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெய் விட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஜீரகத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முந்திரி கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த வதக்கி வச்சதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கலை சேர்த்துற வேண்டியதான். இந்த பொங்கலுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன் அப்படி தான் நெய் விட்டுருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் 1க்கு 5 எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோ கரெக்டாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் பொங்கல் கிண்டும் போது ஒரு அரை டம்ளர் கொதிக்க வச்ச வெந்நீர் ஊற்றி நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. உங்களோட அரிசிக்கு தகுந்தாப்பில் சேர்த்து பாருங்கள். நெய்யோ எண்ணெயோ அதிகமாக சேர்க்காதனால இந்த பொங்கல் உங்களுக்கு சாப்பிட திகட்டாது. உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு சரியான காம்பினேஷனாக நான் சாம்பார் செஞ்சுருக்கேன். அந்த சாம்பார் ரெசிப்பியும் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.